கடந்த 2026 தேர்தல்ல விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள்ல ஜெயிச்சு, 12 தொகுதிகள் ஆதரவோட, மற்ற கட்சிகளின் ஆதரவோட, இன்னைக்கு அரியணை ஏறி கிட்டத்தட்ட 90 நாட்களை கடந்து வெற்றிகரமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் இந்த விவாதங்கள்ல இந்த புலம்பல் ஓஞ்சப்பாடு இல்ல. இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்மல்லாம் வேலைக்கு போறோம். அந்த வேலைய தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டே இருப்போம். என்ன எது நடந்தாலும் நம்ம அந்த வேலைக்கு போய்க்கிட்டு தான் இருக்கணும். எலக்ஷன் அப்போ ஓட்டு போடுவோம். ரிசல்ட் அப்ப ஆர்வமா பார்ப்போம். ஒரு நாள் லீவ் கூட போடுவோம். கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா, அன்னைக்கு 2 நாள் லீவ் போடுவோம். 1 நாள் லீவ் போடுவோம். ஆனா திரும்ப தொடர்ச்சியா வேலைக்கு போயிடுவோம். அந்த மாரி இந்த விவாதங்கள்ல உட்கார்றவங்களுக்கு அந்த ஜீவனமே அதுதான் போல தெரியுது. வேற ஒண்ணும் பேசவும் முடியாதுல்ல. விவாதத்துல உட்கார்ந்து எம்.எஸ். தோனியவும், ரோஹித் சர்மாவையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? விவாதம் அரசியல் பத்தி பேசணும்னா, ஏதாவது ஒண்ணு உளறி தானே ஆக வேண்டியிருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவ சகாப்தன்னு ஒருத்தர்லாம் நான் சொன்ன மாமேதை. கோடீஸ்வரன் ஒரு மாமேதை. இவரு மேதைக்கும் மேதை மாமேதை இவரு. பெரிய மேதை. ஜீவ சகாப்தன்னு ஒருத்தர் உட்காருவாரு. பாருங்க மக்களே, அந்த விவாதங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தான், அந்த கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டு போடுறீங்க இல்லையா? அந்த திமுகவுக்கு, எல்லாரும் மாறிடுவீங்க. எல்லாரும் மாறி நியாயமா அதாவது ஏறக்குறைய ஒரு ந ந நடுநிலைமைக்கு யாருக்கு ஓட்டு போட்டா நல்லதுன்ற முடிவுக்கு வந்துருவீங்க. அந்த கண்ண மூடிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா? அவங்கலாம் மாறிடுவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பாருங்க. ஏறக்குறைய நான்லாம் அதுல தான் மாறுனேனே. என்ன ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல, நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாங்கன்னு. அந்த மாரி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற ஆளுங்கங்க. அந்த ஜீவசகாப்தன்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத தான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன குழந்தைங்க போட்டாங்க. ஆ இதுல இன்ஸ்டால போட்டாங்க. Facebookல போட்டாங்க. WhatsAppல போட்டாங்க. Twitterல போட்டாங்க. என்ன சொல்ல முடியுமோ, அ தாத்தா பாட்டியெல்லாம் "ஒரு ஓட்டு தானே பேத்தி சொல்றாளே, ஒரே ஒரு ஓட்டு தானே, ஒரு ஓட்டு போட்டுருவோமே, போனா போகுது." அப்படின்னு அந்த ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுன்னு நெனச்சு போட்டாங்களாம். அதாவது இவருக்கு அரசியல் அறிவு பத்தலையா? இல்ல ஓட்டு போட்டவங்களுக்கு அரசியல் அறிவு பத்தலையான்னு தெரியல. ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். அந்த ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டு சேர்ந்து தான் 1,75,00,000 ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கு. 1,10,00,000 ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு. 1,10,00,000 ஓட்டு அதிமுகவுக்கு வந்திருக்கு. ஒரு ஆள் தான் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். இவருக்கு ஏதோ தெரியுமா என்னன்னு தெரியல. போன 2021 எலக்ஷன்ல அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் இடையே நெறைய இடங்கள்ல வெறும் 500 ஓட்டு, 1000 ஓட்டுல தான் நெறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க திமுக. அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு நெறைய இடங்கள்ல 500 ஓட்டுகள், 300 ஓட்டுகள், 1500 ஓடு, 1000 ஓட்டு அப்படியெல்லாம் நெறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இவரு எத வச்சு சொல்றாரு? ஒரு ஓட்டு தான அந்த மக்கள் போய் போட்டாங்க. தாத்தா, பாட்டி போட்டாங்கன்னு. அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம தற்குறித்தனமா இருக்கிற ஆளுங்க கிட்ட தான் நீங்க ஏற்கனவே ஓட்டு வாங்கி ஜெயிச்சீங்களா? 2021 எலக்ஷன்ல நீங்க ஜெயிச்சீங்களே! மாபெரும் வெற்றி பெற்றீங்களே! இந்த மாரி தற்குறிகள் ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்களா அப்போ? இத கூட சிந்திக்க தெரியாதா உங்களுக்கு? ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டா சேர்ந்து தான் நீங்க வாங்குன அவ்வளோ ஓட்டும் வந்துச்சு. போன முறை 2021 திமுக பொதுச் செயலாளர் காட்பாடியில துரைமுருகன் அவர்கள் ஜெயிச்ச ஓட்டோட வித்தியாசம் ஜீவசகாப்தன் அவர்களுக்கு தெரியுங்களா? வெறும் 760 ஓட்டு. இந்த முறை அவர் தோத்தது 7,600 ஓட்டு. 760 ஓட்ல தான் ஜெயிச்சாரு. இந்த முறை தோத்தது 7,600 ஓட்ல தோத்துருக்காரு. 3வது இடம் அவருக்கு. 2வது அதிமுக, 3வது இடம் தான் திமுகவுக்கு வந்திருக்கு. அங்க தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நாலெட்ஜோட பேசுறாங்க இவங்கலாம்? அது எப்படி இத சொல்ல முடியுதுன்னு தெரியலையே! எனக்கு என்னன்னா, ஒரு சிறந்த ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு, நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப எலக்ஷன் வந்திருக்குன்னா, கண்ண மூடிட்டு அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. பேரன், பேத்தி சொன்னதுக்கெல்லாம் மாத்தி ஓட்டு போடுற அளவுக்கு அவ்வளவு மட்ட ரகமான ஆட்சி நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆட்சியில ஒண்ணும் இல்ல. மக்கள் மாத்துறதுக்கு தயாரா இருந்தாங்க. அதுக்கு காரணமா இத சொல்லியாச்சு. 2வது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சின்ன பிள்ளைங்கள அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் நெறைய காலங்கள்ல ஆட்சியிலே இருந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கரெக்ட்டான ஆளா இருப்பாங்கங்கிறது தான் உண்ம. நீங்க நெனைக்கிற மாரி சும்மா தற்குறிங்க, குழந்தைங்க சொல்லிட்டாங்கன்னு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிறு குழந்தைகள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்புவாங்க. பிள்ளைகள் அவர விரும்புவாங்க. பெண்களும் விரும்புவாங்க. அதேபோல வ வ நேருவ எடுத்துக்கங்க. தேசத் தலைவர் நேரு. அவருக்கு என்ன பேரு அவருக்கு? நேரு மாமா. பிள்ளைகள் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அவர்லாம் பெரும் தலைவரா இல்லையா? பெரும் தலைவருக்கான பண்பே பிள்ளைகளுக்கு பிடிக்கணுங்க. அதுதாங்க பெரும் தலைவருக்கான பண்பே. சும்மா குழந்தைங்க சொல்லிடுச்சு, குழந்தைங்க சொல்லிடுச்சு, குழந்தைங்க சொல்லிடுச்சுன்னு. இந்த ஜீவசகாப்தன்லாம் அதாவது நான் என்ன சொல்றேன் மக்களே நெறைய பாருங்க. இந்த டிபேட்ஸ் எல்லாம் பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தான், அடுத்த முறை ஓட்டு இன்னமும் நெறைய விஜய்க்கு போடுவீங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவ்ளோ ஆத்திரம் வரும் உங்களுக்கு. என்ன இப்படி பேசுறாங்களே! கொஞ்சம் கூட நேர்மையே இல்லையே பேச்சுல. இஷ்டத்துக்கு பேசுறாங்களே!
வெற்றியை ஜீரணிச்சுக்க முடியாது. கண்டிப்பா உண்மதான் அது. 2 வருஷத்துக்குள்ள அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 சீட்டு, 3 சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு உப்பு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல, இவ்வளவு ப என்னது ஆரவாரமா வந்து 108 தொகுதிகள ஜெயிச்சிருக்காருன்னா, இப்ப என்ன தெரியுங்களா சொல்றாங்க? வெறும் 108 தானே ஜெயிச்சாரு. மிச்சம் 10, 12 வந்து எங்க கூட்டணியில இருந்து தானே வாங்குனாரு. 108 ஜெயிச்சாச்சுப்பா. நீங்க வெறும் 57 தான்ப்பா. இன்னொருத்தங்க 47 தான். பாதி. 108ல பாதி. 57, 57, 47. 2யும் கூட்டினா கூட 107 வராதுன்னு நெனைக்கிறேன். 108 இல்லையா? அதுல 1 இவரு ரிசைன் பண்ணிட்டா 107 வரும். ஆனா ஜெயிச்சது 108 தான். என்ன பேசுறாங்க? இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது. 2வது வந்து ஒருத்தரெல்லாம் பேசுறாரு. நாங்க எங்க கிட்ட இருந்து பிச்சை எடுத்து தான் வந்து அவரு இன்னைக்கு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் குடுத்தீங்க? வேணான்ற வேண்டியதானே? அந்த தலைவர்கள் எல்லாம் கைய புடிச்சு நிப்பாட்ட வேண்டியதானங்க. அது எப்படிங்க குடுக்க போச்சு இவருக்கு? ஏங்க குடுக்குறீங்க? அதெல்லாம் குடுக்க கூடாதுங்க. உங்க கூட்டணியில ஜெயிச்சவங்க தானே அவங்க. அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவங்க தனி கட்சி. தனி சின்னத்துல ஜெயிச்சவங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா, போங்க சார் கிளம்புங்க சார்ன்ட்டு கிளம்பிருவாங்க அவங்க பாட்டு. சார் வேலைய பாருங்க நீங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எது நல்லது, எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள்ட்ட கூட்டணி நின்னு ஜெயிச்சோம் அவ்வளோதான். கூட்டணி தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் வேணா என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களே திரும்ப கூட கேட்டிருப்பாங்களா, நீங்க 2 பேரும் சேர்ந்து அதிமுகவும் நீங்களும் சேர்ந்து எடப்பாடி அவர்கள முதலமைச்சர் ஆக்கலான்னு பார்த்தீங்கல்ல? அப்படின்னு இவங்களே கூட கேட்டிருக்கலாம்ல? அதனால தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் வந்து யார் வேணா என்ன வேணாலும் பண்ணலாம். என்னமோ இவங்க திமுகல இருந்து ஒரு 15 பேர ரிசைன் பண்ண சொல்லி அவங்க கட்சியில போய் சேர்ந்துக்கங்க. இடைத்தேர்தல்ல ஜெயிச்சவங்களுக்கு ஆதரவு குடுங்க. அப்படின்னு சொன்ன மாரில இருக்குது. அவங்கவங்க தனி சின்னத்துல ஜெயிச்சவங்க, அவங்க வந்து இங்க ஆதரவு குடுத்திருக்கிறாங்க. இது வந்து எல்லா காலத்திலயும், எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. தனி கட்சியில, தனி சின்னத்துல ஜெயிச்சவங்க. அவங்களுக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என்னமோ நான் குடுத்தேன்னா திருப்பி கூப்பிடுங்களேன் அப்ப அவங்கள. திருப்பி கூப்பிட்டுருங்க பார்க்கலாம் வந்துடுறாங்களான்னு. சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கிறது. பாப்போம் அடுத்த பதிவுக்கு போவோம். நல்லதே நடக்கும்.